ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அவல் தேங்காய் இருந்தால் ஸ்வீட்டான ஸ்நாக்கை இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. அவல் தேங்காயை வச்சு செய்கிறனால இந்த அவல் ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10-15 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அவல் ஸ்வீட் செய்கிறதுக்காக 3/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது கடலையில் ஈரப்பதம் இருந்தாலும் போயிடும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும்போது நல்லா ஈஸியாக அரைப்படும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எந்த கப்பில் அவல் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் தான் நான் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல்லையே இந்த அவல் ரெசிபியை செய்யலாம். இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது ஸ்வீட் ரெசிபி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவல் கலர் மாறிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மீதம் இருக்க வேர்க்கடலையை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச வேர்க்கடலையை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கங்க. பாகு பதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரையணும், அதுக்காக தான் சூடுபடுத்துகிறோம். இந்த நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அதனால் கரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கங்க. சர்க்கரை தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க அவலை சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது அவல் நல்லா வெந்துடும். நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கனால நான் வடிக்காமலே அப்படியே அவலை சேர்த்துட்டேன். உருண்டை வெல்லம் எடுத்துருந்தீங்கன்னா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அவலை சேர்த்துக்கணும். உருண்டை வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும். வடிகட்டினதுக்கு அப்புறமா தான் அவலை சேர்க்கணும். நம்ம எடுத்திருந்த 1 கப் அளவு அவலுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து செய்கிறனால இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த வெள்ளை தண்ணி லைட்டாக வற்றினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கங்க. வேர்க்கடலை சேர்க்கும் போது வெள்ளை தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். கிண்ட கிண்ட கரெக்டாக வந்துடும். இது கூட கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவல் நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா எந்த ஷேப்பில் ஸ்வீட் செய்ய விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உருண்டையான ஷேப்பில் உருட்டுறதா இருந்தால் எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
உருட்டும் போது கையில் எண்ணெயோ நெய்யோ தடவை தேவையில்லைங்க. கையில் ஒட்டாது, அதனால் ஈஸியாக உருட்டிடலாம். லட்டு மாதிரி உருண்டையான ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். மிட்டாய் மாதிரியான ஷேப்லையும் இந்த ஸ்வீட்டை செய்யலாம். அவளை இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டுறணும். லைட்டாக தட்டுனா கையில் வந்துடும். இப்போ நமக்கு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மிட்டாய் போலவே இருக்கும். சின்ன மூடியில் கூட இந்த மாதிரி டிசைன் செஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்வீட்டை செஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஷேப்பில் உருண்டையாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். ஈஸியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.